கூட்டணி இல்லாமல் விஜய் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்ற பவன் கல்யாண் அவருடைய கருத்து மிகப்பெரிய அரசியல் உண்மை. நாமும் அதைத்தான் சொல்கிறோம். கூட்டணி என்பது மிக மிக அவசியம். பட் அவர் ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்றது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் அப்ரோச் பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட்டணிக்கான அப்ரோச் தான். அவர் கிளியராக வாட்ச் பண்ணால் தெரியும். அவருக்கு பொலிட்டிக்கல் மூவ் வந்து கூட்டணிக்கான அப்ரோச் தான். ஏனென்றால் இதுவரைக்கும் சில கட்சிகளை அவர் விமர்சித்ததே கிடையாது. பிஜேபி மிக ஆரம்ப காலகட்டங்களில் அவர் விமர்சித்திருக்கிறார். பட் இப்போ பிஜேபி அவர் விமர்சித்தது கிடையாது. அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் கேண்டிடேட் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ முதலமைச்சர் ஆபத்து விஜயின் நோக்கம் கிடையாது, வெற்றி தான் அவருடைய நோக்கம். சினிமாவிலிருந்து எத்தனை பேர் வந்து அரசியலில் தோற்றிருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ரஜினி அவர்கள் மிகப்பெரிய அரசியல் பிம்பமாக பார்க்கப்பட்டார். ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு பிறகு விஜய் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் பிம்பமாக பார்க்கப்படுகிறார் என்பது மிகப்பெரிய உண்மை. விஜய் அவர்கள் இதுவரை சில கட்சிகளை விமர்சிக்காததும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரால் முதலமைச்சர் என்பதுமே மிகப்பெரிய கூட்டணிக்கான ஒரு பெரிய